ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இட்டாலியில் நேபிள்ஸ் அஃப்ரலோவா அப்படின்ற இடத்துல இருந்து ரோமா டெர்மினி அப்படின்னா ரோம் கேபிட்டல், ரோமோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறது தான் நம்ம பார்க்குறோம். இது இட்டாலியிலே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஷேப்பு, டிசைனிங்கு, ஆர்கிடெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலாக நான் நேபிள்ஸ் சென்ட்ரலில் இருந்து தான் ரோம் சென்ட்ரலுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்றனால இந்த இடத்துல இருந்து ஏறலான்ட்டு இந்த ஸ்டேஷனை பார்த்த மாதிரி கொண்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் நேபிள்ஸ் சென்ட்ரல்லேருந்து இது 15 minutes அவையில் இருக்குது. இது இன்றைக்கி நம்ம போகிறது புல்லட் ட்ரெயின். ஸோ இந்த இடத்துலேருந்து ரோம் டெர்மினல், அதாவது நம்ம சென்ட்ரல் ரோம் சென்ட்ரல் இல்லைனா சென்னை சென்ட்ரல்னு சொல்கிற மாதிரி அவங்க ரோமா டெர்மினி சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜில். அந்த இடத்துக்கு 250 கிலோமீட்டரு. ஜஸ்ட்டு ஒரு 1 hour இந்த ட்ரெயின் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம். இப்போ ட்ரெயின் நமக்கு அரைவ் ஆகுது பாருங்கள். ட்ரெயின் நமக்கு அரைவ் ஆகுது. நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெயினில் பிஸ்னஸ் கிளாஸில் புக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3 classes இருக்குது. செகண்ட் கிளாஸு, ப்ரீமியம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸ் தான் அவங்க ஃபஸ்ட் கிளாஸு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ரோம்லேருந்து வரப்போ நம்ம ப்ரீமியமில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது பிஸ்னஸ் எப்படி இருக்குது பார்க்கலான்றதுக்காக இதில் ஏறினேன். பாருங்கள், நமக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1 to 2 minutes தான் இங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எடுக்கும்போதே நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. நம்ம வரும்போது ஆல்மோஸ்ட் 300 km/h டச் பண்ணிடுச்சு. ஸோ போகிறப்பவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 250 கிலோமீட்டர் இருக்க டிஸ்டன்ஸை 1 hour கவர் பண்ணணுன்னா ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் போய் தான் ஆகணும். ஸோ குறையாமல் 250க்கு அந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸு 200லேருந்து 250 ஸ்பீடில் கவர் பண்ணோம். சில இடத்துலலாம் 300 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பீடை நீங்கள் பார்க்கணுன்னா தூரத்தில் பார்க்காம இந்த பக்கத்தில் இந்த போஸ்ட்டுங்க கிராஸ் ஆகிற ஸ்பீடை பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ட்ரெயின் போயிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா தூரத்தில் பார்க்குறப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ பக்கத்தில் அந்த போஸ்ட்டுக்காக கிராஸ் ஆகிற வேகத்தை பாருங்கள். அப்படி எடுத்த உடனே எவ்வளோ வேகத்தில் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியில் போனாலும் புல்லட் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க ஸ்பீடு போகிறது இன்னொன்று. ஸோ செகண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாப்பிங்கில் வரப்போ நம்ம ஊரில் வெளியே நிறுத்துகிற மாதிரி நிறுத்த மாட்டாங்க. இப்போ பாருங்கள், 300 km போயிட்டுருக்கு. இப்போ பீக் ஸ்பீடு. பார்த்திங்கனாலே நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். எலக்ட்ரிக் ட்ரெயின் ரொம்ப சைலண்ட்டாக அந்த வேகத்தை எவ்வளோ வேகத்தில் போட்டு பாருங்கள். ஸோ ஜப்பான்லேயும் இருக்குது. அது மாதிரி யூரோப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரான்ஸு, யூகே, எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி யூரோப்லாம் போனீங்கன்னா லோக்கல் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃப்ளைட் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரெயின் எடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஏன்னா இந்தியாவில் கிடைக்காது இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் வெளியே போகிறப்போ இதை கண்டிப்பாக இந்த சான்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல். ஏன்னா இது பாருங்கள், நம்ம ஃபாஸ்ட்டு பட் சேம் டைம் ஒரு குலுக்கம் இருக்காது, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னா 2+1 சீட்டு. நான் அந்த சைடு சிங்கிள் சீட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஆனால் அது 2+2 தான். இது 2+1 கொஞ்சம் பிஸ்னஸ் கிளாஸ். உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆளுங்க மொத்தம் என்டையர் கோச்சிலே ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எக்கனாமிக்கும் பிஸ்னஸ்க்கும். அது மாதிரி 1 hour ட்ராவல்கெல்லாம் பிஸ்னஸ் எடுத்து நிறைய பேர் காசு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தாலும் சீட்டு ரிக்ளைன் பண்ண முடியாது. சீட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால்
உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி காஃபி, டீ, ஜூஸ் இது மாதிரி ஏதாச்சும் சர்வ் பண்ணுவாங்க. எக்கனாமியில் இதெல்லாம் கிடைக்காது. இங்கே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுது. நம்ம மாதிரி ஊரில் ட்ரெயின்லாம் கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு இல்லை, வைப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டில் வர மாதிரி ஒரு சின்ன ட்ராலியில் ஸ்நாக்ஸு அது மாதிரி டீ, காஃபி, ஜூஸு எதுனாலும் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம கேன்டீன் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். ஸோ கேன்டீனில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா நம்ம ஊரில் இருக்க மாதிரி பேண்ட்ரி காரு இந்த ஊரில் ட்ரெயின்லேயும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்ப்போம். பேண்ட்ரி காரு ஜஸ்ட்டு டிடி வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்க வந்தாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியதான். இட்டலி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரோம், இப்போ மிலான் இந்த மாதிரி ஏரியா பார்க்குற மாதிரி நேபிள்ஸும் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நேபிள்ஸ் வந்து ஒரு கடற்கரை ஓரம், அங்கே தான் வந்து பீஸாலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பீஸா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நேபிள்ஸில் செம்மையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல் பீஸாவை நான் சாப்பிட்ருந்தேன். அதுதான் இப்போ முன்னாடி நான் காட்டியிருந்தேன். நார்மலாக நம்ம ஊர்லலாம் நான் ஒரு பீஸ் இல்லைனா 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். ஆனால் அங்கே வந்து ஃபுல் பீஸாவே நான் சாப்பிட்ருந்தேன். இதுதான் வந்து பேண்ட்ரி ரூம். பாருங்கள் பேண்ட்ரி எல்லாம் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கு. ஆனால் ஆளே இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுறதுனால எல்லோரும் அவங்கவுங்க தேவையானதை அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி பேண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து ட்ரெயின் பில்ட் பண்ண கம்பெனி நேம். பாருங்கள் இப்போ செகண்ட் ரவுண்டு டீ கொடுத்தாங்க. எவ்வளோண்டு சின்ன டீயில் காஃபி வாங்கினேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இவங்க வந்து நம்ம அரப்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி இவங்களும் வந்து நிறைய காஃபி குடிக்கிறாங்க சின்னதாக. இப்போ பாருங்கள் ஒரு சீட்டில் வந்து யூஎஸ்பி சி டைப்பு, நார்மல் பவர் சாக்கெட் எல்லாமே இருக்குது ஒரு சீட்டில். ஸோ ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் நம்ம ஒர்க் பண்ண தேவையானது எல்லாமே இருக்கும், பவர் எல்லாமே. அது மாதிரி ட்ரெயினில் ஒய்ஃபையும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இட்டலி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் லோக்கல் நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு லாங் ஜேர்னி ட்ரெயின் பண்ணுவீங்க, ஒய்ஃபை வேணும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோமிங் போட்டாலும் சரி தான். ரோமிங் போட்டால் இன்டர்நெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கல் நம்பர் வாங்கினா மட்டும்தான் இந்த ட்ரெயினில் இருக்க ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில் இங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட நம்பரை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் வந்துட்டு ஓடிபி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரோம் கிட்ட வந்துட்டோம். டைம் போனதே தெரியல. கரெக்டாக 4:10 ட்ரெயின் எடுத்தோம் அங்கேருந்து. இப்போ வந்து 5:15 இங்கே அரைவல். 1 hour 5 minutes 250 kilometer ஆல்மோஸ்ட்டு. ஸோ நிறைய ட்ரெயினுங்கெல்லாம் தெரியுது. பார்த்தாலே ரோம் வந்துடுச்சின்னு தெரியுது. ரோம் தான் வந்து இவங்களோட கேபிட்டல். ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து வேட்டிக்கன் சிட்டிக்கெல்லாம் போயிடலாம். ஒரு 20 minutes தான் ஆகும் ரோம் டெர்மினி இங்கேருந்து. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா ரோம் ஏர்போர்ட்லேருந்து ரோம் டெர்மினி, அதாவது ரோம் சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். நான் ஸ்டாப் இருக்குது. அது 14 euros இருக்கும். அதை எடுத்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் ரோம் டெர்மினிக்கு வந்துடலாம். அதான் ரோம் சென்ட்ரலுக்கு. அங்கேருந்து நீங்கள் உங்கள் டூர் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் நியரஸ்ட்டில் எங்கேயாவது ரூம் போட்டாலும் சரி, அப்படி இல்லைனா வேறு எங்கே போட்டாலும் சரி, எல்லாம் ட்ரெயின் கனெக்டிவிட்டி. அதாவது நம்ம மாதிரி மெட்ரோ அது இதுன்னெல்லாம் இருக்குது, பஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். ஒரே டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெயின், பஸ்ஸு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது லோக்கல் டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 day ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின், பஸ் எதில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டோன்னா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிடலாம். இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா ட்ரெயின்களுக்குள்ளே இல்லைனா பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன மிஷின் இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் எல்லா டிக்கெட்டையும் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த டிக்கெட்டு செல்லுபடியாகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நான் இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அடுத்து ஏர்போர்ட் போகணும். ஸோ இமீடியட்டாக ட்ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நார்மலி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த ட்ரெயின் இருக்கும். போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃப்ளைட் வந்து நைட்டு 10 PM. இப்போ டைம் வந்து 5:15 ஆக போகுது. ஸோ கரெக்டாக போயிடலாம். நான் வந்து கொஞ்சம் எர்லியராக வந்தோன்னா வெளியே எல்லாம் போய் காட்டலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ ரோம் ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே போக மாட்டேன். உள்ளேருந்தே அப்படியே நம்ம லோக்கல் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் போயிடுவேன். ஏதோ ஒரு இன்டர்சிட்டி ட்ரெயின் நம்ம பேரலாம் வந்துட்டுருக்கு. வேறு ஏதோ ஒரு சிட்டியில் வருது. எல்லாமே டுவர்ட்ஸ் ரோம் டெர்மினலுக்கு தான் வருது. இப்போ நம்ம இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ட்ரெயின் இது இங்கேருந்து மிலான் போகும். ஸோ இங்கேருந்து மிலான் வந்து நேபிள்ஸ்லேருந்து மிலான் வந்து டோட்டலாக 5 ஹவர்ஸு. ஸோ இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் இந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ணோம். ஸோ நான் அந்த வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டேஷன் கிட்ட வருது. நம்ம ஊரில் மாதிரி ஸ்டேஷன் கிட்ட வந்து வெளியே வெயிட்டிங்க்கு போடுற மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. நேராக அவங்க வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வர்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வெளியே போட்டோன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரோமோ அதே மாதிரி உள்ளே போகிறது தான் அவங்களோட மெயின் ரீசன், எய்மாக இருக்கும். மெயினாக வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு 2 ட்ரெயின் கம்பெனிஸ் இருக்குது இட்டாலியில். ஒன்று வந்து டிரான்ஸ் இட்டாலியா, இன்னொன்று வந்து இட்டாலோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் எதில் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் சர்வீஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபேரும் சேமாக தான் இருக்கும். மேபி 1 or 2 euros தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஒன் வே இந்த ட்ரெயினிங் அனதர் வே அனதர் ட்ரெயின் அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இட்டாலோவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கேபின்லாம் கிடைக்கும். கேபின் ஃபெசிலிட்டி இருக்கும் செப்பரேட்டாக. இந்த இதில் வந்து அது இல்லை. பாருங்கள், நமக்கு ஸ்டேஷன் வந்து கண்ணில் தெரியுது இப்போது தூரத்தில். ரோமா டெர்மினி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா ரோம் டெர்மினல், சென்ட்ரல் டெர்மினல். அது மாதிரி நீங்கள் எந்த சிட்டியில் போனீங்கனாலும் டெர்மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட மெயின் ஸ்டேஷன், எல்லாம் சென்ட்ரலாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸ்டேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்கும் பாருங்கள். பேசஞ்சர்ஸை தவிர வேறு யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரீங்கனாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் திருப்பி வெளியே போயிட்டு உள்ளே வரணும்னு கிடையாது. உள்ளேயே நீங்கள் மாறிக்கலாம், ஒன் பிளாட்ஃபார்ம் டு அனதர் பிளாட்ஃபார்ம். அது மாதிரி டிக்கெட் வந்து எடுக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும் மிஷின், அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக வெளியே நிறைய மிஷின்ஸ் இருப்பாங்க டிக்கெட் எடுக்க. ஆனால் ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து உள்ளே பிளாட்ஃபார்மில் வச்சுருப்பாங்க டிக்கெட்டை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். பாருங்கள் ட்ரெயினோட ஃப்ரண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.